இந்த சினிமாவில் நான் வந்ததில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டது, பொதுவாக நம்மெல்லாம் நினைக்கிற மாதிரி இது ஒரு ஜாலியான தொழிலே அல்ல. இவங்க படுற கஷ்டமும் இவங்க பண்ணுற வேலையும் கொத்தனார் சித்தாலை விட மோசங்க. காலையிலங்க கொடுமை. நான் பார்த்து ஸ்டன் ஆயிட்டேன். 4 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, 5:30 மணிக்கு குளிச்சு ஒரு வண்டியை பிடிக்கிறாங்க, 6 மணிக்கு ஸ்பாட்டில் போய் நிற்கிறாங்க. அதுவும் அந்த லைட் மேனு, அந்த மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் எல்லாம் அவங்க அந்த வெயிட்டை தூக்கிட்டு ஓடுறது ஒடியாறது. 1 மணி நேரம் ஷூட்டிங்கு 25,000 30,000 செலவாகுங்க. கொஞ்சம் கேப் ஆனால் முடியாது. அப்படியே மனுஷங்களாம் மிஷினான்னு தெரியாது, அப்படி வேலை பார்ப்பாங்க. ஆனால் ஒன்று என்னன்னா, நமக்கு எல்லாம் அதெல்லாம் எதுவுமே தெரியறதில்ல. நம்ம சினிமானா ஒரே கூத்து ஒரே ஜாலி போல இருக்கு. சத்தியமாக கிடையாது. இப்படியாக நான் யாரை பேச கூப்பிடுமா, அதாவது அவர் மனநல மருத்துவர்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவரோட மனநிலைமை எப்படி இருக்குன்னே புரியல. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு பாட்டு எழுதுந்து குத்தமா அப்படின்ற அளவுக்கு அவர் யோசிக்க வச்சிருக்காங்க நினைக்கிறேன். ஸோ ஐ வுட் லைக் டு கால் அப்பான் ப்ரொடியூசர் டாக்டர் கே செந்தில் வேலன் அவர்கள் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். நான் சீக்கிரமாக பேசி முடிச்சிருவேன். இதில் நான் ஃபஸ்ட்டு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும். நான் இந்த ஃபீல்டுக்கு புதுசு. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் எனக்கு சினிமாவுக்கும் ரொம்ப தூரம். எங்கள் அப்பா சினிமாவுக்கு டெட் அகெயின்ஸ்ட்டு. நான் 12வது வரைக்கும் மொத்தமாகவே 4 சினிமா தான் பார்த்துருக்கேன். சினிமாவும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது. பட் காலேஜ் போனதுக்கு அப்புறமேல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தேன். பட்டு நம்ம டைரக்டர் சார் சொன்ன மாதிரி, நம்ம ராஜன் சார் சொன்ன மாதிரி, கஸ்தூரி ராஜா சொன்ன மாதிரி, எல்லா பேஷண்ட்ஸு அவங்களுடைய விஷயங்கள் அனைத்தையுமே நான் ஒரு 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 கலை கண்ணோடு தான் பார்ப்பேன். அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே நான் எடுத்துக்கிறது இல்லை. ரொம்ப அவங்களுக்கு நெருக்கமாக போய் தான் என்னுடைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுவேன். கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஃபேமிலி என்னுடைய கேரில் இருக்காங்க. நான் ஒரு 30 பெட்டட் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கேன். காலையில் 9:30 மணிக்கு போனோன்னா நைட்டு 12 மணி ஆகும். மத்தியானம் 20 நிமிஷம் எனக்கு சாப்பிட்றதுக்கு டைமு. சில நாளைக்கு அதுவுமே பேஷண்ட்டு முன்னாடி இருக்கும்போதே உட்காந்தே சாப்பிடுவேன், பேஷண்ட்டு பார்த்துக்கிட்டே சாப்பிடுவேன், கேப் இருக்காது. இதில் இந்த வேலை, சினிமா வேலையில் எல்லாமே, இதில் எடிட்டிங்லேருந்து மியூசிக்லேருந்து எல்லாத்துலேயும் என்னுடைய பங்களிப்பு இருக்குது. நைட்டு 12 மணிலேருந்து விடிகாலில் 3:30 4 மணி வரைக்கும் தான் இந்த வேலையெல்லாம். இந்த 1 வருஷமாக இப்படி தான் போயிட்டுருக்கு. என் ஒய்ஃப் வந்து ஜனவரி 3ஆம் தேதி எப்போ வருங்க, அதோடையாவது நீங்கள் பழைய ஆள் ஆகிட்டிங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் இந்த சினிமாவில் நான் வந்ததில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டது, பொதுவாக நம்மெல்லாம் நினைக்கிற மாதிரி இது ஒரு ஜாலியான தொழிலே அல்ல. இவங்க படுற கஷ்டமும் இவங்க பண்ணுற வேலையும் கொத்தனார் சித்தாலை விட மோசங்க. காலையிலங்க கொடுமை. நான் பார்த்து ஸ்டன் ஆயிட்டேன். 4 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, 5:30 மணிக்கு குளிச்சு ஒரு வண்டியை பிடிக்கிறாங்க, 6 மணிக்கு ஸ்பாட்டில் போய் நிற்கிறாங்க. அதுவும் அந்த லைட் மேனு, அந்த மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் எல்லாம் அவங்க அந்த வெயிட்டை தூக்கிட்டு ஓடுறது ஒடியாறது. 1 மணி நேரம் ஷூட்டிங்கு 25,000 30,000 செலவாகுங்க. கொஞ்சம் கேப் ஆனால் முடியாது. அப்படியே மனுஷங்களாம் மிஷினான்னு தெரியாது, அப்படி வேலை பார்ப்பாங்க. ஆனால் ஒன்று என்னென்னா, நமக்கு எல்லாம் அதெல்லாம் எதுவுமே தெரியறதில்ல. நம்ம சினிமானா ஒரே கூத்து ஒரே ஜாலி போல இருக்கு. சத்தியமாக கிடையாது. ஒரு கதை டிஸ்கஷனில் செத்து சுண்ணாம்பு போக வேண்டியதாக இருக்குது. 6 மாதம் கதை டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோம். அவ்வளவு கஷ்டம். ஒரு 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 லைன் எடுத்தோம்னா, சார் இது 93ல் வந்த படத்தில் இந்த லைன் மாதிரி இருக்குது சார், அது அங்கே ரிசம்பிளன்ஸ் வருது சார், இங்கே இடிக்குது சார், சார் முன்னாடி லாஜிக் வரல சார், பின்னாடி போகல சார். அவ்வளோ டிஃபிகல்ட். ஒரு படம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு ஸ்டோரி முதல்ல ரெடி பண்ணி ஒரு ஸ்க்ரீன் பிளே எல்லாம் எடுத்து அப்படியெல்லாம் பார்க்கும்போது நம்ம கஸ்தூரி ராஜா சார், பேரரசு சார்லாம் எப்படி தான் இத்தனை படம் எடுத்தாங்கன்னே தெரியல. புள்ள பெக்கிறதுக்குள்ளே வயிறு வெடிச்சிட மாட்டுறதுக்கு. இதில் இவங்க பாட்டுக்கு 10-15 பிள்ளைய பெற்று விட்டுருக்காங்க. எப்படி விட்டாங்கன்னே தெரியல. ஒருவேளை தடவை பெற்றதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட மாட்டேன் தெரியுது, அடுத்தாலும் ஈஸியாக வந்துடும் போல இருக்கு. ரொம்ப கஷ்டமான வேலை. அடுத்தது நான் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் குணா எனக்கு பேஷண்ட்டாக வந்தார். அவர் குடிபோதைக்கு அடிமையாகி ஒரு குட்டிச்சுவரான பொசிஷனில் என்கிட்ட வந்தார். அதாவது முடிய போகுது லைஃப், அந்த கண்டிஷனில் வர்றாரு. அப்போ வரும்போது அவர் டோட்டலி நான் கோஆப்ரேட்டிவ், யார் சொல்கிறதுன்னு கேட்க மாட்டார். டோட்டலாக அவருடைய வாழ்க்கையில் என்ன ஆயிடுச்சுன்னா, 8 வயசில் பிடிச்ச அந்த சினிமா பைத்தியத்தில் அவரால் இதில் ஒன்றுமே பண்ண முடியல. அலைஞ்சு திரிஞ்சு நொந்து நூலாக போய் லைஃப்பில் தோத்தாச்சு. தோத்ததுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ணுறதுனே தெரியல, மனசு வேறு எதையுமே செய்ய முடியல. அப்போ என்ன ஆகிட்டாரு, டோட்டலாக நாஸ்தி. அவர் அட்மிட் பண்ணி நான் கொஞ்சம் கவுன்சில் பண்ணும்போது முதல்ல
வாழ்க்கையில் இன்னொரு ஆள் சொல்கிறது அப்போ தான் குணா கேட்குறாரு. அப்போ சொன்னார், உங்களுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது சார், இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் யார் சொல்லியும் கேட்டதில்லை, ஆனால் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், என்கிட்ட ஒரு மாற்றம் வருது, இதை நீங்கள் இந்த சின்ன இடத்துல உட்காந்து செய்கிறீங்க, இதை வெளியில் கொண்டு வரணும் சார் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி 2015 குடிபோதைக்கு அடிமையானவங்களுக்காக ஒரு 12 மணி நேரம் ஒரு சிடி, நாங்கள் கவுன்சிலிங் சிடி வெளியிட்டோம், விடியலை தேடி அப்படின்னு சொல்லி. அப்போ ஷூட் பண்ணும்போது அது சும்மா ஒரு கவுன்சிலிங் டிவிடி, அதுக்கு லொக்கேஷன் பார்ப்பாரு, பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவார், எனக்கு ஏதோ மேக்கப் போடுவார், இப்படி உட்காருங்க அப்படி உட்காருங்க, ஐயோ என்னையா பண்ணிட்டுருக்க நீ அப்படின்னு. அது பார்த்தா பிரமாதமாக வந்துச்சு அந்த சிடி. நானே அசந்துட்டேன், இது என்னடா இது இப்படிலாம் இருக்குது அப்படின்னு. அது இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட 150 டி அடிக்ஷன் சென்டரில் அந்த சிடியை வச்சு தான் வண்டி ஓடிட்டு இருக்கு, கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு. அது அவ்வளோ பெரிய பேருக்கு போய் சேர்ந்துச்சு. ஆனால் அது ஒரு டார்கெட் ஆடியன்ஸ், அதாவது வந்து ஆல்கஹால் அடிக்ஷன் இருக்கிறவங்களுக்கு. அப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணோம். அந்த ஃபிலிம் பண்ணும்போது தான் எனக்குள்ள இருக்கிற திறமை எனக்கு தெரிஞ்சது, என்கிட்ட திறமை இருக்குதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சுது. அவர்கிட்ட எப்படி திறமை இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அவர் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போய் நல்லானதுக்கு அப்புறமேல ஒரு பென்சில் டிராயிங் எனக்கு போட்டு கொடுத்தாரு. என் ரூமில் என்ன இருக்குது அது அங்கேயே இருக்கான்னு வரும்போதெல்லாம் செக் பண்ணிக்குவார், மாற்றிட்டேன்னா இல்லையான்ட்டு. அவ்வளோ பிரமாதம். அவங்களை யாரை பார்த்தாலும் ஒரு 2 hours 3 ஹவர்ஸில் அப்படியே நேரில் பார்த்து பென்சில் டிராயிங் போட்டு கொடுத்துருவார். அருமையாக கவிதை எழுதுவார். ஃபென்டாஸ்டிக் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காரு. எதையுமே ரொம்ப ஹார்டாக சொல்ல மாட்டார். ஒரு லவ்னாலும் ரொம்ப சாஃப்டாக அப்ரோச் பண்ணுவார். ஒரு வயலன்ஸே ரொம்ப சாஃப்டாக, சார் சார் ரத்தம்லாம் தெரிச்சு, சார் சார் கன்றாவி சார் வேணாம் சார் அப்படிம்பார். மக்கள் மனசு ஒரு மாதிரி காயமாகக்கூடாது சார், ஒரு ஆவேசம் வரக்கூடாது, கோரம் ஆயிடக்கூடாது, அது மாதிரி நினச்சி தான் ஒரு படங்கள் எல்லாம் அப்படியே எடுப்பார். இந்த படமே ஆக்சுவலாக வந்து க்ரைம் த்ரில்லர், ஆனால் அவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி தான் டீல் பண்ணி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியெல்லாம் வந்து எனக்கு அறிமுகமாக இந்த படத்தெல்லாம் நாங்கள் எடுக்க ஆரம்பித்த வரைக்கும் என்கிட்ட ரொம்ப வருஷம் 6 வருஷம் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தார், படம் எடுக்கலாம், இருங்க கொஞ்சம் என்னுடைய கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் காசு சேர்த்திட்டு வரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது வரைக்கும் கெஞ்சி கேட்டுட்டு இருந்தார். படமெல்லாம் எடுக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பீதி ஆயிட்டார். அது வரைக்கும் பார்த்தா இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை தொலைவிட்டு நம்ம செட் ஆகுமான்னு தொலைவிட்டு அது சரி ஓகேன்னு சொல்கிற காலத்தில் இதை வச்சு பிழைக்க முடியுமா நம்மளால் அப்படின்னு பீதி வர்ற மாதிரி, ஐயோ டாக்டர் வேற சரின்னுட்டாரே, இவருக்கு ஆசை நம்மளால் காப்பாற்றி கொடுக்க முடியுமா, வெட்டன்னு ஆடுறாரு. தாந்தனிமலை கோயிலுக்கு போனால் தட்டெடுத்து கீழே விட்டுருவார் போல இருக்கு. நான் கூப்பிட்டு சொன்னேன், நான் எந்த காலத்துலேயும் என் காசை நீ ஏமாற்றிட்ட, என் காசை ஒழிச்சிட்டேன்னு நான் உனக்கு சொல்ல மாட்டேன், நான் கேரண்டி கொடுத்துறேன். இந்த கோயில் வச்சு சொல்கிறேன், நீ நினச்சிக்கோ. ஒரு பைசா வரலனாலும் நான் உன்னை ஏன்னு கேட்க மாட்டேன். உன் மேலே நம்பிக்கை வச்சு இந்த விஷயத்தை நான் செய்கிறேன். இது நடக்கலைன்னா நமக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். நம்ம இதுக்கு உண்டான உழைப்பை 100% போடுவோம். எவ்வளவு நல்லபடியாக எடுக்க முடியுமோ எடுப்போம். அலெக்சாண்டரில் ஆரம்பித்து தோக்காதவனே உலகத்தில் கிடையாது. எவனுக்குமே வெற்றி எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்காது. ஸோ வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு. நம்ம என்ன செய்ய முடியும், கடமையை செய்வோம், அவ்வளோதான் சொல்லி. எப்படிப்பட்ட ஆள் என்னோட டைரக்டர் அப்படின்னு கேட்டால், எனக்கு ஒரு பைசா செலவு வைக்கக்கூடாதுன்னு நினைப்பார். ஒரு லைட் எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்துட்டாங்கன்னா அலறிட்டு ஓடுவார். அந்த லைட் எதுக்கு வந்துச்சு, அதுக்கு எவ்வளோ 150 ரூபாயா 250 ரூபா, அது வேண்டாம் இன்னைக்கு. நீங்களாம் சொன்னால் அப்படியே உங்களுக்குலாம் அதிர்ச்சி ஆகிடுவீங்க. இந்த 1.5 வருஷமாக இந்த வேலை நடக்குது மெட்ராஸில். அவர் இருக்கிறாரு 1.5 வருஷமாகவும் வெறும் இட்லியும் தயிர் சோறு தான் திங்கிறாரு. எனக்கு செலவு வைக்கக்கூடாதுன்னு என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டார். இதெல்லாம் உங்களுக்கு ஷாக்காக இருக்கும். வெறும் இட்லிங்க, காலையில் இட்லி சாயந்தரம் இட்லி, காலையில் இட்லி சாயந்தரம் இட்லி. நானே நொந்து போயிட்டேன். கேட்கவே மாட்டார். தயிர் சோறு அவ்வளோதான். ப்ரொடியூசருக்கு செலவு வைக்கக்கூடாது. நடுவில் நட்டி சாரை வந்து டைரக்ட் பண்ணணும்னு அவருக்கு கொல்ல ஆசை. என்கிட்ட கேட்டார், முடியுமா சார்ன்னு. பேசி பாருங்க, எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடலான்னு. அவர் வந்துட்டார். அவர் வந்ததுக்கு அப்புறமேல இவரால் அந்த சந்தோஷம் தாங்க முடியல. பட்ட நாய் வைத்தாலேயே போய் இவரால் நட்டியை டைரக்ட் பண்ண முடியலைங்க. ஸோ அந்த அளவுக்கு இவரெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சினிமாவுக்காகவே சாவுவாருங்க. அவ்வளோதாங்க. 5 பைசா வேண்டியது இல்லைங்க. குணான்னு ஒருத்தன் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு 4 பேர் சொல்லணும். ஒரு படத்தை எடுத்து இந்த ஜனங்களுக்கு போட்டு காமிச்சிடணும். அதை தவிர வேற எந்த ஆசையும் இல்லை, எதுவுமே கிடையாது. எனக்கும் இந்த சமுதாயத்திலிருந்து நான் மேலே வந்திருக்கேன். எத்தனையோ ஜனங்களுடைய உழைப்பில் தான் நான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படித்தேன், செலவில்லாமல் படித்தேன், எம்பிபிஎஸ் படித்தேன், எம்டி படித்தேன். நீ நல்ல பொசிஷனில் இருக்கேன். எட்டு தாத்தா ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. நம்மளை உருவாக்குன இந்த சொசைட்டிக்கு எதையாவது திருப்பி செய்ய முடியுமா? இது ஒரு பவர்ஃபுல் மீடியா. அவ்வளோதான். எங்கள் 2 பேருக்கும் ஆசையே அவ்வளோதாங்க.
நாங்கள் ஒரு சின்ன வீடு கட்டியிருக்கோம், அவ்வளோதான் எங்களுடைய பட்ஜெட்டுக்கு. அது ஒரு அழகான வீடு, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. அந்த லெவலில் எங்களுடைய பட்ஜெட்டுக்கு எவ்வளவு சிறப்பான ஒரு படத்தை கொடுக்க முடியுமோ அவ்வளோ சிறப்பான படத்தை கொடுத்துருக்கோம். உங்களுடைய ஆதரவை வேண்டி நிற்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்த படத்தினுடைய டெக்னிக்கல் டீம், நடித்தவங்க எல்லாத்தையும் பற்றி சொல்லணும். நட்டி சார் அவருடைய நடிப்பை பற்றி உங்கள் யாருக்குன்னா சொல்ல வேண்டியதில்லை. அவர் ஒரு ப்ரொடியூசர்ஸ் ஹீரோ. அப்படின்னு என்னென்னா, எந்த சிக்கல், எந்த பிரச்சனை, செலவு ஒன்றும் வைக்க மாட்டாருங்க. கேரவனே கிடையாதுங்க, கேரவன் கிடையாதுங்க. நடு ரோட்டில் அவர் வாட்டுக்கு ஒரு பிளாஸ்டிக் சேரை போட்டு உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பாருங்க, அவ்வளோதாங்க. எந்த எந்த நமக்கு செலவு வைக்க மாட்டார். அதே மாதிரி என்ன அவருடைய ஷெட்யூல்லாம் பர்ஃபெக்டாக பக்காவாக 10 நாள் ஷூட்டிங், 1.5 நாள் பேட்ச் ஒர்க்கு, 10-11 க்ளீன் டன், அவ்வளோதான். அவ்வளோ பர்ஃபெக்டாக நீட்டாக. அவங்க சொன்னாங்க யாரை நம்பி வந்தாங்க அப்படின்னு. அது எப்படியோ தெரியல, எனக்கு வந்து எல்லாருமே நல்லவங்களாக தான் இருந்தாங்க. ஸோ வந்து என்ன அப்படின்னு கேட்டால், இதில் மோசமானவங்க இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அதெல்லாம் சினிமா எடுத்து நம்ம முடிச்சதுக்கு அப்புறமேல் தான் இந்த மாதிரி நிறைய ஆட்கள் வர்றாங்க. அவங்க தான் பிரச்சனையாக இருக்காங்க. சினிமாவில் இருக்கிற வரைக்கும் யாரும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி என்னுடைய ஹீரோ, செகண்ட் ஹீரோ இருக்கிற நிஷாந்த், கடுமையான உழைப்பாளி. என்னுடைய ஹீரோயின் பெரிய லெவலுக்கு வருவாங்கங்க. நான் இந்த மேடையில் நான் வந்து உங்களுக்கெல்லாம் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். ஃபென்டாஸ்டிக் ஆக்ட்ரஸ், பயங்கர பர்ஃபெக்ட்டு. எந்த விஷயத்துக்கும் அவ்வளோ அற்புதமாக கோஆப்ரேட் பண்ணி எவ்வளோ ஒரு டேக் 2 டேக்கில் முடிச்சு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. அதே மாதிரி என்னுடைய மியூசிக் டைரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாத்தையும் மியூசிக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல மியூசிக் டைரக்டரு. ஆனால் என்னென்னா, தீபாவளிக்கு பேண்ட்டு கொடுத்தீங்கன்னா பொங்கல் கொடுப்பான். அது ஒன்று தான் பிரச்சனை. அவன் தீபாவளி பேண்ட்டை தீபாவளிக்கே கொடுத்துட்டான்னா ரொம்ப பெரிய ஹைட்டுக்கு போயிடுவான். அதனால் இந்த மேடையில் நான் எல்லாருக்கும் முன்னாடி நான் சரணுக்கு வைக்கிற வேண்டுகோள் என்னென்னா, எப்போ பேண்ட்டு கேட்குறாங்களோ அப்போ பேண்ட்டை கொடுத்துரு. நீ நல்ல டெய்லர்னு எங்களுக்கு தெரியும், பட் தீபாவளி பேண்ட்டை தீபாவளி அன்னைக்கு காலையில் தான் துணி எங்கே இருக்குன்னு தொலைவிட்டு இருப்பான். அது ஒன்று தான் பிரச்சனை. மற்றபடி ஒரு ஃபென்டாஸ்டிக் மியூசிஷியன். அவர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இப்போ கம்பேர் பண்ணுறது உங்களுக்கு ஒரு அதிகமாக கூட தெரியலாம். ஒரு எம்எஸ்பியோட கம்பேர் பண்ணலாம். எம்எஸ்வி பட்டத்திராணி பாட்டு பார்த்து கேட்டிருப்பீங்க. 96 இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பார். பட்டத்திராணி பாட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அதில் அது மாதிரி எங்கே கேப் கிடைக்குதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை தட்டுவான், உள்ள விட்டுட்டே இருப்பான். அவனுக்கு வந்து அந்த கொஞ்சமே பத்தாது. நான் சொல்லேன் நல்லா இருக்கு உடியா அப்படின்னா, நைட்டு ஒரு ஒர்க் பண்ணி அனுப்புகிறேன் சார் அப்படின்னு ஒரு 3 இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ள விட்டுருவான். கேப் கிடைக்கிற இடத்துல இதெல்லாம் வந்து இயர் கேண்டி சார், காதில் கேட்க நல்லா இருக்கு சார் அப்படின்னு. அது மாதிரி ரொம்ப நல்லா பண்ணணும்னு நினைக்கிறாள், நல்லா வருவார் லைஃப்பில். ஸோ என்னுடைய டீம் எல்லாருமே திருப்பி இவங்களோட சேர்ந்து நான் 6 கதை வச்சுருக்கேன். அந்த 6 கதையுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் நட்டி சாருக்காக இன்னொரு கதை வச்சுருக்கோம், அதை நான் சொல்லியிருக்கேன் சார்கிட்டையும். அது ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு கதை இருக்குது. அது அவர் பண்ணால் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு நாங்கள் யோசிச்சு வச்சுருக்கோம். இந்த 6 கதையும் நான் பண்ணுவேன். அது இந்த மேடையில் நான் சொல்கிறேன், நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இதில் வெற்றி தோல்வியை பார்த்து நானோ என் டைரக்டரோ பயப்பட போகிறதில்ல. நீங்கள் நல்ல படமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எங்களை பாராட்டி எழுதுங்க என்று உங்களை எல்லாம் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அதாவது சார் ஏற்கனவே ப்ரொடியூசர், லிரிக் ரைட்டர் அதெல்லாம் தெரிஞ்சு சார் கூடிய சீக்கிரம் உங்களை மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக கூட கூப்பிடுவாங்க பல காலேஜில் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பயங்கரமாக ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நேரமாக அப்படியே உட்காந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். குறிப்பாக மேடையில் இருக்க ஜாம்பவான்கள், கஸ்தூரி ராஜா சார், ராஜன் சார் அண்ட் பேரரசு சார், நண்பர் மைக்கேல் அவர்கள். ஸோ இதெல்லாம் இவங்க வாழ்த்து வந்ததுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொன்னேன்னா, முதல்ல நான் இந்த சம்மந்தமாக மீட் பண்ணது வந்து இயக்குனர் குணா அவங்கள. அவங்க வந்து ஒரு 1.5 மணி நேரம், ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே இந்த கதையை சொன்னாங்க. கதையை கேட்டுகிட்டே வந்தேன். போக 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 நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஒத்து பார்த்தேன். அவரை என்ன சார் பார்க்குறீங்க, எதுவுமே சொல்லலைன்னு கேட்டார். எப்படி இந்த கதையை நீங்கள் பண்ணீங்க, எப்படி உங்களுக்கு இது தோணுச்சு அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னார், அந்த சில டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணார். அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. மெடிக்கல் டேர்மாக இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும். எங்கேருந்து இதை பிடிச்சிங்க? ஏன்னா அவரை நான் பார்க்கும்போது வந்து அவர் என்கிட்ட ஓப்பனாக என்கிட்ட என்ன சொன்னார்னா, நான் சார் யார்கிட்டையுமே வந்து ஒரு ப்ராப்பர் அசிஸ்டண்ட்டாக நான் ஒர்க் பண்ணல சார், நான் வந்து ஜென்ரலாக அப்சர்வ் பண்ணி தான் சார் நான் டைரக்டராக போகிறேன் அப்படின்னாரு. பரவாயில்ல சார், இதில் என்ன இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள், கதையை சொல்லுங்கள், அப்புறம் கேட்கலாம்னு சொன்னதுக்கப்புறம் தெரிஞ்சுது. அப்போ தான் சொன்னார், இந்த படத்தோட முக்கியமான கதை வந்து எங்களுக்கு வந்து எங்களை ப்ரொடியூசர் சார் தான் வந்து சொன்னாங்க. அவரோட கதை வந்து அவருடைய கதை, இதில் நான் ஸ்க்ரீன் ப்ளே தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து அவர் சொன்னார். நான் உடனே சொன்னேன், இந்த படம் பண்ணலாம் சார் அப்படின்னு. ஏன்னா
அந்த அந்த கதையை அவ்வளோ சாதாரணமாக சொல்லிட முடியாது. அந்த கதையை அப்படி யோசிக்கிறதும் ஒரு கஷ்டமான விஷயம். பைப்போலார் டிஸார்டருங்கிறது வந்து ஆக்சுவலாக எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. அது ஆழ் மனசில் போய் உங்களை சிதைக்கும் போது உங்களுடைய வெளிப்பாடு வந்து உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அது என்ன ஆகும், எப்படி ஒரு கடத்தும், ஒரு மனிதனை எந்த இடத்துக்கு கடத்தும், ஒரு விஷயம் இருக்குது. அது எதில் வேணாலும் வரலாம். உதாரணத்துக்கு வந்து இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது குணா அவர்களுக்கு வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போச்சு. பட் அவர் வந்து அதையும் மீறி லொக்கேஷனில் இருந்து தனக்கு உடம்பு சரியில்லை, அப்படியே வந்து ஷூட்டிங் பண்ணிகிட்டே இருந்தார். நான் கூட கேட்டேன், வேணா ஒரு வாரம் பிரேக் எடுத்துக்கோங்க, நீங்கள் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது, நீங்கள் டாக்டர் ஒரு தடவை பார்த்துங்கன்னார். அப்புறமா ஒரு 4-5 நாள் பிரேக் எடுத்துக்கிட்டு அவருடைய இன்னொரு நண்பர் வந்து அந்த போர்ஷன்ஸ் வந்து டைரக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த அந்த அதை நான் பார்க்கும்போது எனக்கு இந்த கதையை கேட்டோன்னா தான் ஞாபகம் வந்தது. அந்த பைப்போலார் டிசீஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இப்படி ஒரு நம்மளுக்குள்ள ஒரு மனச்சிதைவு ஏற்படுற எல்லாமே வந்து ஒரு ரிஸ்கான விஷயம்தான். அவர் அது எங்கே என்னால் ஷூட்டிங் நின்றுமோ அப்படிங்கிற பயத்தில் உருவானது தான் அவருக்கு. அது தனக்குத்தானே அந்த அந்த இது டெவலப் பண்ணிக்கிட்டாரு. ஸோ முக்கியமான விஷயம் இந்த கதை. ஏன்னா இது வந்து சொசைட்டியில் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு காலத்தில் சில மலையாள படங்களில் தான் நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அப்படி இந்த மாதிரி விஷயத்தை ஹேண்டில் பண்ணது வந்து கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ரொம்ப லைட்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. மனசுக்குள் மத்தாப்புன்னு ஒரு படம். பட் இதோட கோர் டீட்டெயிலை வந்து சொல்லும். இது சொசைட்டிக்கு மிக முக்கியமான தேவையான ஒரு விஷயம். ப்ரொடியூசர் செந்தில்வேலன் சார் வந்து இன்னும் 5-6 கதைகள் வச்சுருங்க சார், எல்லா கதையிலையுமே நடிக்கிறேன் சார், கவலைப்படாதீங்க சார். அதே மாதிரி பேரரசு சார் கண்டிப்பாக நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணிடுறேன் சார், 2025 பண்ணுறேன் சார். நான் ஒரு நல்ல கதைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சார். அந்த கதையை நான் தோளில் சுமக்கக்கூடிய மாதிரி இருந்ததுன்னா என்னால் பண்ண முடியும் சார். அந்த இதுக்காக தான் சார். ஏன்னா இவ்வளோ படங்கள் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ஜஸ்ட் ரோல் கேமரா அதில் எனக்கு காசு கொடுக்குறாங்கன்னு பண்ணுறது வந்து என் தொழிலுக்கு நான் நடத்துகிற ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். அது அதனால தான் நல்ல கதைக்காக வெயிட் பண்ணுறேன் சார். அதே மாதிரி நல்ல கதையை வந்து சொல்கிறார் குணா சுப்ரமணியன் மாதிரி டைரக்டர்ஸ். அது வந்து நான் எப்படி வந்து வேண்டான்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அஃப்கோர்ஸ் நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான், இதுக்கு முன்னாடி போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்கேன். பட் இந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட ஒரு 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த சொல்லி அந்த விஷயத்தை கடத்துறாரு பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குணா அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமா அவருடைய தமிழ். குணா வந்து ஆக்சுவலாக மல்டி டேலண்டட் பர்சன். அவரால் பார்த்தவங்கள படம் வர முடியும். அவர் ஒரு நல்ல டான்ஸர். அவருக்கு நல்ல இசை அறிவு இருக்குது. நல்ல பாடல்களை மென்ஷன் பண்ணி சொல்லுவார். சில நேரத்தில் சீனாக இருக்கும்போது இந்த பர்டிகுலர் சீனில் எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு அவரே யோசித்து சொல்லுவார். அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்துருமா சார் நான் கேட்டிருக்கேன். அவ்வளோ வந்து ஒரு சென்சிபிளான பர்சன். அதோடு இல்லாமல் என் கூட நடித்த நண்பர்கள் ருசோ, நிஷாந்த் ருசோ வந்து ஆக்சுவலாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் கதாநாயகனே கிடையாது சார். இந்த கதை தான் இந்த படத்துடைய கதாநாயகன். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாமே கதாபாத்திரங்கள் தான் சார். அவரோட அந்த ரோலை எனக்கு கொடுத்துருந்தாருன்னா தெரிச்சு ஓடிட்டு இருப்பேன், நான் வரவே இல்லை இந்த விளையாட்டுக்குன்னு. அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தார் அந்த ரோலை. அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸ்க்குமே நீங்கள் வந்து எக்ஸ்பிரஷனை மாற்றணும், பாடி லாங்குவேஜை மாற்றணும். பல கஷ்டங்கள் இருக்குது. உங்களை ஆக்சுவலாக வந்து பைப்போலார் டிசீஸால் பாதிக்கப்பட்ட மனிதராகவே அவர் வாழ்ந்துட்டாருன்னு அந்த படத்தில் சொல்லணும். அதே மாதிரி பாடினி குமார், அவங்களுக்கு இது 2வது படமோ என்னவோ தான். அவங்க வந்து அவங்களுக்கு எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியலனாலும் அவங்களோட ஃபுட்டேஜை நான் பார்த்தேன். எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க, எவ்வளோ டைம் எடுத்து டேரக்டர் ஒரு எத்தனை டேக் இல்லை சார், ஒரே டேக்கில் முடிச்சிட்டாங்க சார் அவங்க எல்லாத்தையும். அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க. 2வது அவங்க தமிழ் ரொம்ப அருமையான தமிழ். இந்த பாடினா என்ன நிறைய பேருக்கு காக்கை பாடினியான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அந்த பாடினி தான் அவங்க, அப்படி வச்சுக்கிங்களேன் நீங்கள். இந்த படத்தை ஆக்சுவலாக சொன்னார்ல ப்ரொடியூசர் சார் வந்து தீபாவளி பேண்ட்டை பொங்கலுக்கு கொடுக்குறாருன்னு. ஆனால் இந்த கதைக்கு வந்து அவர் அந்த மியூசிக் அவ்வளோ யோசிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார். எல்லாராலையும் ராஜா சார் இட முடியாது பார்த்த உடனே சீன் மியூசிக் போடுறதுக்கு. ஆனால் நீங்கள் ரொம்ப அருமையாக எஃபர்ட் எடுத்து பண்ணிட்டீங்க பிரதர். சேம் வித் சினிமாட்டோகிராஃபர்ஸ் பெருமாள் அண்ட் மணிவண்ணன் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. எல்லா டெக்னீஷியனும் சரி. அண்ட் முக்கியமான விஷயம் மேடம் சுகுணா மேடம் வந்து அவங்க வந்து ஆஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக அவங்களுக்கு சினிமா வந்து தூரம் இருந்து பார்க்குறாங்கன்னு நினச்சேன். ஆக்சுவலாக ரொம்ப சீக்கிரமே அவங்க அதை கற்றுக்கிட்டாங்க. ஒரு வாரத்துலேயே அவங்களுக்கு இந்த டேர்ம் டெர்மாலஜிலாம் புரிஞ்சு போச்சு. ஸோ ஈஸியாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ஆஸ் வெல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இந்த ஸ்கிரிப்டை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமான ஒரு விஷயங்க. அவங்க எல்லோரும் அதுக்கடுத்த எஃபர்ட்டு. அண்ட் அதே நேரத்தில் இந்த ஒரு கிவன் பட்ஜெட்டில் ஒரு படத்தை பண்ணணும், அது கிவன் டேஸ்க்குள்ளே முடிக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் இவங்ககிட்ட இருந்தது. பட் அந்த நிர்பந்தத்தை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக கடந்து போனாங்க. இது யார்கிட்டையுமே அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணாத ஒரு குணா சுப்ரமணியன் வந்து இவ்வளோ அழகாக எக்ஸிக்யூட் பண்ணுவார்னு எனக்கு தெரியவே தெரியாது. எங்கிட்ட ஒரு கதை சொல்லும்போது கூட கட் பண்ணா சார் க்ளோஸில் கேமரா என்ன ஆகுதுன்னா அங்கேருந்து புல் பேக் பண்ணால் இங்கேருந்து ட்ராலி இப்படி போகணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவர் அப்படிலாம் சொல்லவே இல்லை, நார்மலாக கதையாக சொன்னார். அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ் எல்லோரும் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணாங்க. இந்த படம் வெற்றி அடையணும்னு நான் நம்புகிறேன். அந்த படத்தை நீ எடுத்து போய் சேர்க்குறது வந்து உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் தயவு செஞ்சு எடுத்து போய் சேர்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். தீபாடா, தேங்க்யூ. தேங்க்யூ.
ஆதேஷ் பாலா அடிக்கடி வந்துடுறாங்க எல்லாரும். அவர் வேறு ஓவர்லேப்பில் நின்றுருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க. சில சில விஷயங்களை வந்து எஸ்ஐயா பண்ணுறது வந்து கஷ்டமான ஒரு விஷயம். அதாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு லிமிட்டேஷனை அதை அழகாக அந்த பேரிகேட்டிவால் உடச்சி பண்ணார் பாருங்க. அதனால் மறக்கவே முடியாது. இதில் நான் நல்லா நடித்தேங்கிறத விட நான் நல்லா நடிக்கிறதுக்கு எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணது ஆதேஷ் பாலா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். வேறு யார் பேர் அதை விட்டு தானே தயவு செஞ்சு மன்னிச்சிங்க பிரதர்ஸ். தேங்க்யூ. நம்ம சிவாயம் எதுவுமே ப்ரிப்பேர் ஆகல. இருந்தாலும் எவ்வளவோ ஜாம்பவன்களை, ஸ்டார்களை உங்கள் எழுத்துக்களாலும் உங்களோட வர்ணனைகளாலும் உங்களோட விமர்சனங்களாகவும் உருவாக்கி இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், மீடியா உங்கள் எல்லார் முன்னாடியும் இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கே ரொம்ப பெருமைப்படுறேன். என் பெயர் குணா சுப்பிரமணியம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய நான் இங்கே வந்து வேடிக்கை பார்த்துருக்கேன். அப்பப்போ வந்து அந்த கார்னரில் நிற்பேன். இன்னைக்கு இங்கே நிற்கிறேன். என் முன்னாடி இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கும்போது என்னதான் நமக்கு தைரியம் இருந்தாலும் பேசுறதுக்கு கொஞ்சம் நடுக்கமாக தான் இருக்கு. இருந்தாலும் முயற்சி பண்ணுறேன். தவறு இருந்தால் நான் திருத்திக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. அடுத்தபடியாக நான் அதை முதலாவதா எல்லாரும் மாதிரி எனக்கும் கொஞ்சம் கடவுள் பக்தி, கடவுள் நம்பிக்கை அதிகம் சின்ன வயசுல இருந்தே. அதனால நான் நினைப்பேன், எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. எங்கள் தமிழையா சொல்லி கொடுப்பாரு, எங்கள் பாரின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்கூல் வாத்தியார் தமிழையா. அவர் சொன்ன எல்லாமே எனக்கு படிப்பில் ஞாபகம் இருக்கா. சில விஷயங்கள் மட்டுமே ஞாபகத்தில் எடுத்துக்குவேன் நான். அதில் அது மட்டும்தான் புரிஞ்சுது. எண்ணிய அங்கு எய்துப எண்ணிய திண்ணிய ராகப்பெறின் அப்படிங்கிற குரல். அதே மாதிரி எதுவாக நீ நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு சொல்கிற விவேகானந்தரோட பொன்மொழிகள். இதெல்லாம் ஞாபகத்திலே எனக்கு இருக்கும். அதை நோக்கி சரி நம்ம இந்த மாதிரி வரணும்னு சொல்லிட்டு ஓடின ஓட்டத்தில் இப்போ நிற்கிற இடம் இந்த இடம். இதுக்கு ஒரு பெரிய பெரிய காரணம் என்னென்னா, நாங்களாம் அடையாளம் தெரியாமையே எங்கேயோ ஒரு ஊரில், ஏன்னா சரியான தடத்துக்கு தெரியாது. இன்றைக்கி இருக்க அத்தனை தீமையான பழக்கங்கள் எல்லாமே எனக்கு இருந்துச்சு. ஆமாம், அப்படி அதெல்லாம் கடந்து நான் நினைக்கிற அந்த கடவுள் சிவன் பார்வதியா, சிவனா எங்கள் ப்ரொடியூசர் சார் தோன்றுவார்னு அது மட்டும் நான் நினைக்கல. பார்வதியா எங்கள் மேடம், எங்கள் சுகுணாராமு மேடம் சாரோட வைஃப். அவங்க சிவன் பார்வதியா இருந்து அதாவது வழி நடத்தி நீ டைரக்ட் பண்ணுங்க. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். ஒரு ஒரு பேஷண்டாக தான் அவர்கிட்ட நான் அறிமுகமானேன், எங்கள் சார்கிட்ட, ப்ரொடியூசர் சார்கிட்ட. அப்போ சொன்னார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்படி போனேன், நிறைய தோல்விகள், நிறைய பிரச்சனைகள், குடும்பம் வர, அதையும் காப்பாற்றணும், அப்படியே ஓடிட்டு இருக்கேன் சார் அப்படின்ட்டு. சரி ஒன்று பண்ணுவோம் ஒரு நாள், சரியா அப்படின்னு சொல்லி நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு அவருக்கு தொடர்பு கொண்டுகிட்டே இருந்தேன். ஒரு நாள் வந்துச்சு. ஒன்று பண்ணுவோங்கண்ணா, ரெடி பண்ணுங்க அப்படின்னாரு. ரெடி பண்ணி கொடுத்தேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு என்ன தோணுதுன்னா, வெறும் இது பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நம்மளும் வாழ்ந்துட்டோம், நம்ம மூலமாக ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறேங்க, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னு அப்படி சொன்னார். ஓகே சார், எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த இடத்துல கேட்டேன். அப்புறம் அவரே ஒரு ஸ்டோரி சொன்னார், இந்த மாதிரி இது இப்படி போகுது இந்த மாதிரி அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு சமூகத்துக்கு தேவையான ஒரு 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 தகவல் மெசேஜ். சார் சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு. இதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுங்க அப்படின்னாரு. பண்ணணும். இந்த சீசா உருவாச்சு. இந்த சீசாங்கிறது இப்போ நீங்கள் எல்லாம் இவ்வளோ தூரம் இங்கே வந்திருக்கிறதுக்கு என்னோட கடவுள்களான எங்கள் சார் 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த முகம் தெரியாத ஒரு நபருக்கு தன்னோட முகத்தை கொடுத்த எங்கள் தலைவன் நட்டி சார், உண்மையாலுமே யாரோ ஒருத்தன், நான் பெரிய டைரக்டர் அசிஸ்டண்டாகவும் பெரிய டைரக்டர் எங்கள் சார்லாம் இருக்கார். நான் சார்கிட்ட எல்லாம், ஜனா வெங்கட் சார்கிட்ட எல்லாம்
அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணல, ரொம்ப நன்றி சார். ஆனால் அவர் கூடவே அவருக்கு ஹெல்ப்பாக இருந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு நான் கவனிப்பேன். சார் நான் இதை எடுத்துக்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உரிமையும் கொடுத்து எங்கள் நட்டி சார், அங்கே உட்காந்துருக்காங்க இன்னொரு சார், நவீன் கிருஷ்ணா சார், இவங்க கிட்ட எல்லாம் நான் உரிமையோட அவங்க கூட எல்லாம் நான் வந்து உதவி இயக்குனராக இல்லை, அவங்க கூடவே பயணிச்சுட்டு அவங்களெல்லாம் அடிக்கடி தொடர்பு கொண்டு அவங்க படத்துல எல்லாம் இழுத்து போட்டு ஏதாவது ஒன்று தூக்கி வைக்கிறது, வேலை பார்க்கறது, என்ன பண்ணுறாங்க சார், லெஃப்ட் சொல்கிறாங்க, ரைட்டு சொல்கிறாங்க, அங்கே சொல்கிறாங்க, டாப் ஆங்கிள் சொல்கிறாங்க, லோ ஆங்கிள் சொல்கிறாங்க, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கவனிப்பேன். ஆனால் அவங்க அந்த உரிமை எனக்கு கொடுத்தாங்க. ஒரு அசன் டைரக்டர் இல்லாட்டி கூட குணவா அப்படின்னு ரொம்ப ரெஸ்பெக்டாக என்ன எல்லாம் கொடுத்தாங்க. அதே மாதிரி மிருகம் சாமி சார், இவங்கெல்லாம் நான் உதவி இயக்குனராக எந்த படத்துலையும் ஒர்க் பண்ணல, எல்லா படத்துலையும் நடிக்கிறதுக்கு தான் போனேன். ஆனால் நடிக்க போகிறதுல அது ஒரு காரணமாக வச்சுக்குவேன். நான் போயிட்டு அங்கே நல்லா கவனிக்கணும் அப்படிங்கிறத, அது அப்படி வந்தவன். இப்படி யாரோ ஒருத்தனுக்கு ஏன் நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் ரொம்ப ஐயோ எப்படி சொல்கிறது, அதாவது ஒவ்வொருத்தவங்களும் வாழ்க்கையில் நிறையா சொல்லுவாங்க, மோசமான மனிதர்கள் இந்த உலகத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படி இப்படிலாம் பேசுவாங்க. நான் வேகமாக பேசிடுறேங்க, சொல்ல வேண்டிய கடமை அதனால சொல்லிட்டு இருக்கேன். மோசமான மனிதர்கள் நிறைய இருக்காங்க, கவனமாக இருக்கணும்ன்ட்டு. ஆனால் தேடுனா தங்கமும் வைரமும் முத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல நான் தேடி கண்டுபிடிச்ச என்னோட தங்கம், வைரம், முத்து எல்லாமே இங்கே உட்காந்துருக்கேன். என்னோட வைரம் என்னோட நட்டி சார். அப்பா, அவரை பார்க்கும்போது எங்கள் ஸ்கூலில் வந்து கேஎஸ் வாதியார்னு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு பார்த்தாலே பயமாக இருக்கும், அவர் நடந்தாலே பயம், அவர் பார்த்தாலே பயம், நாங்களாம் நடுங்குவோம் அவர் வந்தாலே, அந்த அளவுக்கு இருக்கும். சாரை பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த முகத்தில் வந்து எந்த படத்துலையும் சார் அழுது நடித்த மாதிரி எனக்கு தெரியலையா, சார் அப்படியே கம்பீரமாகவே பார்த்துட்டோம், நம்ம கம்பீரமாகவே பார்த்துட்டோம். அப்படிங்கும்போது எனக்கு சார் இருக்கும்போது மட்டும் பேசுறதுக்கு வரவே வராது. சார்கிட்ட போய் உட்காந்தேன்னா திக்குவேன் நான், அந்த மாதிரி எனக்கு இருக்கும். சார்கிட்ட அது என்னமோ தெரியல, கமல் சார் சொல்கிற மாதிரி என்ன மாயமோ தெரியலங்கிற மாதிரி அவர் இப்போ கூட அவரை பார்த்தாங்க நின்றுக்குது, இங்கிட்டு நின்று பேசும்போது நல்லா இருக்கு. உண்மையாலுமே சொல்கிறேன், ஒரு மனித நேயமிக்க மனிதர், சாதாரண ஒரு பையன், இவனுக்கு ஏன் செய்யணும், பணம் அவருக்கு நிறையா அவருக்கு கொடுக்குறாங்க. இந்த பெரிய பெரிய படங்கள்ல எல்லாம் வாய்ப்பு இருக்குது, பெரிய பெரிய படங்கள்ல எல்லாம் அவரை வந்து நல்ல ரெஸ்பெக்ட் பண்ணி நல்ல பொசிஷனில் வச்சு பாதுகாப்பாக கேரவனில் வச்சு பார்த்துக்குவாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட் இருக்குது. அப்படி ஒரு மனுஷன் பண்றேன்பா, உனக்காக பண்றேன் டைரக்டரேன்னு என்ன கூப்பிட்டாரு. ஐயோ எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. டைரக்டரா, என்னடா இது அப்படின்ட்டு எனக்கு அப்படியே என்னமோ பறப்பாங்க இந்த சினிமாவில் நம்ம சிஜியில் சங்கர் சார் காமிக்கிற மாதிரி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. டைரக்டரே அப்படின்னாரு. எப்பா, இன்னமும் என் காதில் வந்து அது தாட்டி என்ன டைரக்டர்னு கூப்பிட்ட, டைரக்டரே அப்படின்னு கூப்பிட்ட ஒரு நபர், என்னால் சொல்ல வார்த்தைகள் இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு இப்போ கூட எனக்கு என்னன்னாக்கா என்னென்னமோ பண்ணுது நெஞ்சுக்குள்ள இங்கே நிற்கும் போதே. அந்த அளவுக்கு நான் நட்டி சாரோட பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் ஒரு நல்ல நடிகர், சூப்பராக நடிகர், பக்காவாக பேசுகிற, டயலாக் டெலிவரி பயங்கரமாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா இப்படி இப்படியெல்லாம் மனுஷங்க இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உரிமை எடுத்து பேசுவார் நிறையா. அது அந்த இதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும் அவரோட ஒவ்வொரு நடவடிக்கைகளும். இந்த படத்தில் அவரை நான் இயக்குனேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சொல்ல வார்த்தைகள் இல்லை சார், நன்றி சார். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் இந்த படத்தில் இருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி என்னோட இந்த முதல் பையனை வந்து எனக்கு அவ்வளோ அனுபவங்களை கொடுத்துச்சு. நண்பர் அன்பு தம்பி நிஷாந்த் ரூஷோ ஒரு டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட்டு. நான் இங்கிலீஷில் கொஞ்சம் பிள்ளையாக பேசுவேன், இருந்தாலும் கொஞ்சம் தப்பாக இருந்தால் எடுத்துக்காதீங்க, நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் பேசுறதுக்கு. டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட்டு, சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, நல்லா அந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அதாவது இவரை சொல்லும்போது நட்டி சாரை சொல்லணும். ஏன்னாக்க இப்படி ஒரு கோ ஆர்டிஸ்டாக இன்னொருத்தர் வந்து படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கும்போது, டபுள் ஹீரோ ரோல் அப்படிங்கும்போது அதையும் நினைக்கல நட்டி சார், அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதில் வந்து நம்ம சார் வந்து நம்ம நண்பர் நிஷாந்த் ரூஷோ வந்து நல்லா பண்ணியிருக்காரு, நல்ல ஸ்கோர் பண்ணுவார், ஒரு நல்ல நட்சத்திரமாக வருவார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் பிரதர், ரொம்ப நன்றி. அதே மாதிரி பாடினி குமார், எங்கள் படத்தை அப்போ தான் இவங்க அந்த வெப் சீரிஸ் நடித்தாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா, அது முன்னாடியே வந்துருச்சு. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கிறோம், நீங்கள் லேட்டஸ்ட்டாக நடத்துவீங்க, பண்ணி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். அதுமாதிரி பாடினி குமார் ரொம்ப நல்ல பொண்ணு, அபாரமான ஒரு பர்ஃபார்மன்ஸு. கிளிசரின் போட்டுக்கிறியாமா அப்படின்னு சொல்லி நாங்கள் கொண்டு போய் கொடுக்கும்போது, இல்லை சார் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுவாங்க, அந்த டேக்கில் அப்படியே பண்ணுவாங்க. அப்படி பண்ணுவாங்க, அந்தளவுக்கு ஒரு டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட்டு. நான் கொண்டு போவேன், இந்த மேக்கப் பண்ணுங்கப்பா, கிளிசரின் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு கொடுக்கும்போது டக்குன்னு அதை இல்லை சார் பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லி போட்டு அப்படி நடிச்சிருவீங்களான்னு கேட்டால் அப்படி நடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட்டு. வாழ்க வளமுடன், நல்லா வருவீங்கம்மா. வாழ்த்துற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, பெரியவங்க இருக்க இடத்துல வாழ்த்துறதுனால நீங்கள் வந்து பெரிய ஆளாக வருவீங்க. நன்றிம்மா. அதே மாதிரி வந்து எங்கள் படத்தில் யார் பேராவது விட்டு போயிடுச்சுன்னா தப்பாக எடுத்துக்கிங்கன்னு நான் முக்கியமானவங்க அப்படிங்கிறதுல எல்லாத்தையும் சொல்லிடுறேன். முக்கியமானவங்க எல்லாருமே
அதில் வந்து நான் குறிப்பிட்டு சில பேரை நேரம் கருதி மட்டும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து நம்ம மூர்த்தி ஒரு சூப்பரான ஆக்டர், வளர்ந்துக்கிட்டு வராரு, நல்ல நண்பர், ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. நண்பர் தம்பி, அன்பு தம்பி கார்த்தி, ஆர்எஸ்ஆர் ரவி, கார்த்திங்கிற ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, அழகாக வளர்ந்துக்கிட்டு வர்றாரு, ஒரு முக்கியமான ரோலில் பண்ணியிருக்காரு. ப்ரொடியூசர் ராஜநாயகம், எங்கள் சார் மஞ்சக்குருவின்னு ஒரு படத்தை ப்ரொடியூசர் அந்த கும்ஃபு ஃபைட்டர், கும்ஃபு மாஸ்டர் நம்ம படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து இன்னும் வந்து எஸ்ஆர் ஆனந்தகுமார் இந்த படத்தில் ஒரு ரோலும் பண்ணியிருக்காரு. என்னோட இணை இயக்குனர், இந்த படத்தோட இணை இயக்குனர் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. என்னோட உதவி இயக்குனர்கள் யாசிக்கு, சிவா, பொன்னி, ஜெயராம் இவங்க எல்லாமே வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னோட நன்றி. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மேடையில் நான் வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷம் என்னன்னாக்க, நாம் பார்த்து வியந்த இயக்குனர்கள்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க. நாம் பார்த்து வியந்த இயக்குனர்கள் அதான் நண்பர் அந்த பக்கம் சாரி பிரதர், ஏன் அப்படி இதில் ஓவர்லேப்பில் இருக்கீங்க? அப்போ நன்றி பிரதர். அது ஆதேஷ் பாலா ரொம்ப நல்ல கேரக்டரு, நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு ஃபேஸ்புக் இதில் எல்லாம். அருமையான நண்பர், உற்சாகம் தர்ற மாதிரி இருக்கும் அவரோட ஒவ்வொரு பேச்சும். தட்டி கொடுப்பாரு, நல்லா இருங்க, நல்லா சூப்பர் பிரதர் அப்படின்னு சொல்லி பேசுவார். அவர் நல்ல நடிகர், நம்ம ஒரு நல்ல காமெடி நடிகர் சிவராமன் அவங்க சன்னு. ரொம்ப நன்றி பிரதர், நீங்கள் நம்ம படத்தில் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி பிரதர். அப்புறம் வந்து ஆமாம், அவர் கதாநாயகனில் கடைசியாக சொல்லணும். சரண் வந்து கதாநாயகன், கடைசியாக சொல்லிடுறேன், டக்குன்னு போயிடுவோம். அப்புறம் என்னன்னாக்கா, நான் பார்த்து வியந்த என்னோட இயக்குனர்கள் ரொம்ப எனக்கெல்லாம் நான் அழுவேன். அந்த என் ஆசை ராசாவே அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படம். அதுல எல்லாம் சாரோட, கஸ்தூரி ராஜா சாரோட அந்த அந்த ஒவ்வொரு இதுலேயும் தண்ணி வந்துடும் எனக்கெல்லாம். இந்த அழுக சீன், சிரிக்கிற சீனில் கூட உருன்னு உட்காந்து பார்த்துருவேன் நான், அவ்வளோ சீக்கிரம் சிரிப்பு வராது. இந்த அழுக சீன் மட்டும் படத்தில் வந்துருச்சுனாக்கா எனக்கு ரொம்ப கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த மாதிரி சாரோட படங்கள்ல அவ்வளோ சென்டிமெண்ட் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர்களில் பாரதி ராஜா சார், கஸ்தூரி ராஜா சார் இப்படி ரைமிங்காக சொல்லிட்டு வரும்போது நான் நேசிக்கிற, என் மனசு ஒப்புக்கிற, நான் வந்து டாப்புன்னு நினச்ச என்னோட இயக்குனர்களில் எங்கள் ஐயா கஸ்தூரி ராஜா சார். அவர் என் ஃபோனில் பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னார். அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன், நேரம் இருந்தால் அதை நான் சொல்கிறேன். கஸ்தூரி ராஜா சார் அவர்களே, நீங்கள் வருகை தந்ததற்கு என் மனமார்ந்த இதயம் கணிந்த நன்றி. எங்கள் விடியல் ஸ்டுடியோஸ் பேனர் சார்பாக உங்களை வருக என வரவேற்கிறோம். அப்புறம் வந்து அடுத்து பேரரசு சார், விஜய் சாரை வச்சு பட்டையை கிளப்பியிருப்பாரு. இப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் எல்லாம் கூட நான் வந்து பேர் சொல்றதுக்கு, அவங்க இருக்கும்போதே சொல்றதுக்கு நான் நிற்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, சொல்ல வார்த்தைகள் இல்லை. பேரரசு சார் அவர்களை வருக என வரவேற்கிறேன். அப்புறம் ராஜன் சார், நிறைய சேனல்ஸ்ல அவரோட பேச்சுக்கு மயங்காத ஆட்கள் எல்லாம் ரசிகர்கள் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், இந்த மாதிரி எல்லாம் அவரை பன்முகங்கள், அவருக்கு நடிகராகவும் அவரும் வருகை தந்ததற்கு ஐயா அவர்களை வருக என வரவேற்கிறேன். மேக்சிமம் யாரையாவது விட்டுருந்தாக்க 5.1 ஆனந்த் சார், டான்ஸ் மாஸ்டர் சார், ஃபைட் மாஸ்டர் சார், இன்னும் இருக்கிற என்னோட அன்பு நண்பர்கள், சகோதர சகோதரிகள், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே முக்கியமானவங்க. யார் பேராவது சொல்ல மறந்துருந்தேன்னா நன்றி. அப்புறம் வந்து ட்ரெண்ட் மியூசிக் திரு ஜிதேஷ் சார், அவங்க டீம் ட்ரெண்ட் மியூசிக்கில் நம்ம சாங்ஸ் எல்லாம் வருது, எல்லாரும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு தூண்களாக இருந்து பின்னாடி இருந்து இயக்கிய எங்கள் அன்புக்குரிய என்னோட குருநாதர் அக்கறை ஆர் பாலு அவர்களுக்கும் நன்றி. அவர்களுக்கு நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி மேனேஜர் ராஜன் சார், அவரும் வந்து தூண்களாக இருந்து ஓடியாந்து இந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி. அடுத்து வந்து கேமராமேன், அப்புறம் டெக்னீஷியன், எல்லாருமே நல்லா உழைச்சிருக்கீங்க. யார் பேராக சொல்லலைன்னா தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்கோங்க, ப்ளீஸ். மறந்துருப்பேன், இப்படி சொல்லி நான் லேட்டாவது, நிறைய பேர் பேசணும், சாரி, நன்றி. இசையமைப்பாளர் அழகாக இசையமைச்சிருந்தார் இந்த நிகழ்வின் கதாநாயகன், அவருக்கும் என்னோட நன்றியும் வாழ்த்துக்களும். சூப்பர் ஸ்டார், அவர் நல்லா பண்ணியிருக்காரு, மியூசிக்கில் நல்லா வளர்ந்து வரணும். தேங்க்யூ சரண்குமார் சார், நன்றி சார், நன்றி. யார் பேராவது விட்டுருந்தா மன்னிச்சுங்க, ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு. தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். ஐ எம் குணா சுப்பிரமணியம்.